ஓம் சாந்தி 19/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளை, பாபா உங்களை வைரம் போன்று மாற்றுகின்றார் என்றால் அவர் மீது ஒருபோதும் சந்தேகம் ஏற்படக்கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. சந்தேக புத்தியுடையராக ஆகுதல் என்றால் தங்களுக்கே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளுதல் ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ பாபா எல்லாரையும் தேர்ந்தெடுத்து பிக்கேவாக்கி நம்மளை வைரம் போல மாத்திட்டு இருக்கிறாரு. ஒருபோதும் பாபா மேல சந்தேகம் வரக்கூடாது. அதனால சந்தேக புத்தியுடையரா ஆயிட்டோம்னா நமக்கு நாமே நஷ்டம் ஏற்படுத்திக்கிறோன்றாரு. கேள்வி: மனிதன்லேருந்து தேவதை ஆவதற்கான படிப்பில் தேர்ச்சி அடைய முக்கிய ஆதாரம் என்ன? பதில்: நிச்சய புத்தி. நிச்சயம் இருக்கணும். அதாவது நம்ம கண்டிப்பா போய் தேவதையா ஆகும், அடுத்த பிறவில நம்ம சொர்க்கத்துல போய் தேவதையா இருப்போம் அப்படின்ற நிச்சயம் இருக்கணும். அப்பதான் படிப்புல தேர்ச்சி அடைய முடியுன்றாரு. இப்போ டாக்டர் ஆகுறாங்க, வக்கீல் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயம் இருக்கு இல்லையா, நான் கண்டிப்பா டாக்டர் ஆவேன், கண்டிப்பா வக்கீல் ஆவேன். அந்த நிச்சய புத்தி தான் அவங்கள பாஸ் ஆக்குது. அந்த மாதிரி நம்மளும் தேவதை ஆகும்ன்ற நிச்சயம் இருக்கணும். நிச்சய புத்தி உடையவராவதற்கு துணிவு, தைரியம் வேண்டும்ன்றாரு. மாயை இந்த துணிவை தான் துண்டிக்கிறது. சந்தேக புத்தி உடையவராக நம்மளை மாத்துது யாருன்னா மாயா தான். அதாவது புத்தியிலே உட்காந்துக்கிட்டு சொல்லும், இதெல்லாம் உண்மையா, அதெல்லாம் பொய் அப்படின்லாம் நம்ம மனசுலயே உட்காந்துட்டு ஒரு மாயா பேசும். அந்த மாயா தான் அந்த புத்தி. சந்தேக புத்தின்றதே ஒரு மாயா தான். அது நம்மளை அந்த மாதிரி ஆக்கிடுதுன்றாரு. போக போக படிப்பின் மீதோ படிப்பிக்கும் சுப்ரீம் ஆசிரியர் மீதோ சந்தேகம் வந்துவிட்டால் தனக்கும் மற்றவர்களுக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்றாரு. சிலருக்கு போக போக டவுட் வந்துடும். முரளியில் அந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இதெல்லாம் டவுட் வர்றதுனால பாபா மேலேயும் நம்பிக்கை இல்லை, படிப்பு முரளி மேலேயும் நம்பிக்கை இல்லாதனால தனக்கு தானே நஷ்டம் ஏற்படுத்துறாங்க, மற்றவங்களையும் கெடுக்கிறாங்கன்றாரு. பாடல்: நீங்கள் அன்பு கடல். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்காக சிவபாபா புரிய வைத்து கொண்டிருக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் அன்பு கடல் நீங்கள் என தந்தையின் மகிமை செய்கிறீங்க. நம்ம தான் பாபா சொல்றோம், அன்பு கடல் நீங்க பாபா அப்படின்னு சொல்றோம். அவருக்கு ஞான கடல் என்று கூட கூறப்படுகிறது. ஞான கடல் ஒருவர் தான் என்றால் மற்றவர்களை அஞ்ஞானி என்று எனலாம். அப்போ ஒருத்தர் தான் ஞானம் தெரிஞ்சவர், ஞான கடலா இருக்கிறாருன்னா அப்ப மற்றவங்களெல்லாம் அஞ்ஞானி தானே, அறியாதவங்க அர்த்தம்ன்றாரு. ஏனென்றால் ஞானம் மற்றும் அஞ்ஞானத்தின் விளையாட்டாகும்ன்றாரு. இது ஒரு வெற்றி தோல்விக்கான விளையாட்டு. ஞானத்துக்கும் அஞ்ஞானத்துக்கும் உள்ள விளையாட்டு இதுன்றாரு. பரம்பிதா பரமாத்மாவிடம்தான் ஞானம் இருக்கிறது. அதாவது யார்கிட்ட இந்த ஞானம் இருக்குன்னா கடவுள்கிட்ட தான் இருக்குது. அவர் தான் பரம்பிதா பரமாத்மா. இந்த ஞானத்தினால் புது உலகமே உருவாகிறதுன்றாரு. இந்த புத்தியில இந்த ஞானம் ஸ்டோராக இந்த பழைய உலகம் மாறி புது உலகமா மாறுதுன்றாரு. யாரோ சிலர் புது உலகத்தை உருவாக்குறாங்க என்பதெல்லாம் கிடையாது. உலகம் அழிவற்றதுதான். பழைய உலகத்தை மட்டும் புதியதாக மாற்றுகின்றார்கள் என்று சொல்றாரு. பிரளயம் எதுவும் ஏற்படாது. ஒரேடியே அப்படியே பூமி பிளந்து அப்படியே பூமி அழிஞ்சு போயிடும், அப்படிலாம் கிடையாது. அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போதே மாறும். இப்ப எப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமா இருந்தது இல்லையா உலகம், இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி இதே பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த பூமி சொர்க்கமா மாறும். தங்க மாளிகைகள்லாம் வரும், போக போக அப்படியே மாறிடும். ஆனா பழையதுதான் புதியதாக மாறுகிறது. இது பழைய வீடு, இதில் நீங்கள் வசிக்கிறீங்க என பாபா புரிய வைக்கிறாரு. நாம் புதிய வீட்டுக்கு போகிறோம் என அறிகிறீர்கள். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், இது பழைய வீடை விட்டுட்டு நம்ம போறோம் அப்படின்ட்டு. பழைய டில்லி உள்ளது, இப்போது பழைய டில்லியை நீக்கி அதற்கு பதிலாக புதியதாக ஆக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது எப்படி புதியதாகிறது? முதலில் அங்கே வசிக்கக்கூடியவர்கள் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். புதுசா சொர்க்கமா மாத்துறாருன்னா அங்க போறதுக்கு நம்ம தகுதியா இருக்கணும்ன்றாரு. புது உலகில் சர்வ குணமும் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த குறிக்கோள் இருக்கிறது. இப்ப நம்ம சர்வ குணமும் நிறைந்தவரா ஆகணும்ன்ற குறிக்கோள் நமக்கு இருக்கு. பள்ளிக்கூடத்தில் படிப்பவர்களுக்கு குறிக்கோள் இருக்கிறது அல்லவா, அந்த மாதிரி நமக்கும் இங்க பாபா குறிக்கோள் கொடுத்திருக்காரு. நான் டாக்டர் ஆவேன், வக்கீல் ஆவேன் என படிப்பவர்களுக்கு தெரியும். அவ்வாறு எங்கேயும் மனிதர்லேருந்து தேவதை ஆவதற்காக நம்ம வந்திருக்கிறோம் என நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றாரு. பள்ளிக்கூடத்தில் குறிக்கோள் இல்லாமல் யாரும் கற்க முடியாது இல்லையா. ஆனால் இது ஒரு அதிசயமான பாடசாலை. சிலர் குறிக்கோளை புரிந்து கொண்டு படித்தாலும் பிறகு படிப்பை விட்டுடுறாங்க. ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா போய் சேர்ந்துட்டா படிச்சுதான் ஆகணும். அது மாதிரி ஏம் ஆப்ஜெக்ட் இருக்கும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதுக்காக நம்ம இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு தெரியும். ஆனா இங்கேயும் வராங்க, இங்க குறிக்கோளை புரிஞ்சுக்கிட்டு படிச்சா கூட சிலர் படிப்பே விட்டுறாங்கன்றாரு. அது தவறான படிப்பு என புரிஞ்சுக்கிறாங்க. இது குறிக்கோளே அல்ல, இப்படி ஒருபோதும் இருக்க முடியாது அப்படின்ட்டு சிலர் நினைக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு சந்தேக புத்தி, அதனால அப்படி பேசுறாங்க. படிக்க வைப்பவர் மீது சந்தேகம் வந்து விடுகிறது. அந்த படிப்புல படிக்க முடியவில்லை, அதாவது பணம் இல்லை, தைரியம் இல்லை என்றால் படிப்பை விட்டுறாங்க. அந்த லௌகீக படிப்புல பாத்தீங்கன்னா காசு, டாக்டருக்கு இன்ஜினியரிங் சேருவாங்க,
அப்புறம் காசு இல்லை தைரியம் இல்லைன்னா விட்டுருவாங்க படிப்பை. வக்கீலுக்கான படிப்பே தவறு, படிக்க வைப்பவரே தவறுன்னா சொல்ல முடியாது இல்லையா? இப்போ எங்கேயா போய் வக்கீலுக்கு படிக்க போறோன்னா அந்த படிப்பே தப்பு, சொல்லி கொடுக்குறவங்களே தப்புன்னு சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம் இல்லையா? ஆனா இங்க மட்டும் வந்து பிகேவா வராங்க, வந்துட்டு இந்த இந்த படிப்பே தப்புன்னு சொல்றாங்க. இங்கே மனிதர்களுக்கு அதிசயமான புத்தி இருக்கிறதுன்னு பாபா சொல்ற. இறைவனே இறங்கி வந்து பாடம் எடுக்கிறாரு. ஆனா இவங்க வந்து என்ன சொல்றாங்க, இந்த படிப்பு தப்பு, படிக்க வைக்க தவறு, இப்படி எல்லாம் பேசுறாங்கன்றார். சந்தேகம் வருது, படிப்பில் சந்தேகம் வந்தவுடன் இது தவறானது, பகவான் படிக்க வைக்கவில்லைன்ட்டு சொல்றாங்க. ராஜ்யம் முதலானவைகள்லாம் கிடைப்பதில்லை, இதெல்லாம் கதை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவை அனைத்தும் கட்டுக்கதைகள் என சொல்லிடுறாங்க. அதாவது நம்ம இந்த ஞானத்தை சொல்றோம், புரிய வைக்கும் போது இந்த ஞானத்தை யார் நம்புவாங்களோ அவங்க தான் நம்புவாங்க, தேவதைகள் நம்புவாங்க, மற்றவங்க நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்றாங்க. இது போன்ற நிறைய குழந்தைகள் படிப்பு படித்து பிறகு படிப்பை விட்டுடுறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ஆரம்பத்துல இருந்து இதே தான் நடக்குது. ஏன்னா பாபா வந்து மரத்தை உழுக்குறார். அவருக்கு தேவையான இந்த பானையை தட்டி பட்டு வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி சரியானவங்கள தான் பாபா வந்து தேர்ந்தெடுத்து தேவதையாக்குவார். எல்லாரையும் ஆக்க மாட்டார். முக்கியமா நிச்சய புத்தி இருக்கிறவங்கள தான் தேவதையாக ஆக முடியும். நீங்கள் கூறினீர்களே, எங்களை பகவான் படிக்க வைக்கின்றார், இதன் மூலமாக மனிதனிலிருந்து தேவதையாகிறோம் என்று. பிறகு என்னவாயிற்று என கேட்பாங்க. இல்லை, இது அனைத்தும் கட்டுக்கதைகளாக இருந்தது, இந்த குறிக்கோள் எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லுவாங்க. அது நம்மகிட்ட வந்து இந்த மாதிரிலாம் கிராஸ் கேள்வி கேட்பாங்க. நீங்க சொன்னீங்கல்ல மனுஷன் வந்து தேவதை ஆகணும்ட்டு, அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு நம்மளே கேட்பாங்க. அதாவது உடனே நம்ம ஆவோம் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அதுக்கும் டைம் எடுக்கும் இல்லையா? உடனே அதை யாராலையும் ஒரு ஒரு மாதிரி இருந்துட்டு வேற மாதிரி மாற முடியாது இல்லையா? இதெல்லாம் கட்டுக்கதைகள்ன்ட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாட்டெல்லாம் பாடுவாங்க. மனுஷன் வந்து மனிதன் என்பவன் தேவன் ஆகலான்ட்டு பாட்டெல்லாம் பாடுறாங்கல்ல. ஆனா இதை மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க. பல பேர் நிச்சயத்துடன் படித்தார்கள், சந்தேகம் வந்தவுடன் படிப்பை விட்டு விட்டனர் சொல்லி பாபா சொல்றாரு. நிச்சயம் எப்படி ஏற்பட்டது, பிறகு சந்தேக புத்தி உடையவராக மாற்றியது யார்? அதாவது ஃபர்ஸ்ட் வராங்க, பிகேவா ஆகுறாங்க, வந்து படிக்கிறாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா சந்தேகம் வந்துட்டு போயிடுறாங்க. பாபா கேக்குறாரு, ஃபர்ஸ்ட் எப்படி நிச்சயம் வந்தது, அப்புறம் எப்படி சந்தேக புத்தி உடையவங்களா யார் மாத்தந்து? இவர் ஒருவேளை படித்திருந்தால் மிக உயர்ந்த பதவி அடைந்திருக்க முடியும் என நீங்களும் சொல்வீங்கன்னு சொல்றாரு. அந்த மாதிரி போனாங்கல்ல, அவங்க நல்லா படிச்சிருந்தாங்கன்னா லட்சுமி நாராயணாவே ஆகியிருப்பாங்க. ஆனா அவங்கள கூட மாயா கெடுத்து விட்டுருது. மாயா புத்தியிலே உட்காந்துருக்கும், இல்லை வேற யார் மூலமா சொல்ல வச்சு வெளியே கொண்டு வந்துரும். இந்த மாதிரிலாம் மாயா தான் ப்ளே பண்ணும். அது தெரியாம அவங்க போயிடுறாங்க. நிறைய பேர் படித்து கொண்டிருக்கிறாங்க, வக்கீலுக்கு படித்து படித்து பாதியிலேயே விட்டு விடுறாங்கன்ட்டு சொல்றாரு. மற்றவர் படித்து வக்கீல் ஆகிடுறாங்க. இப்போ ஸ்கூல்ல கூட லௌகீகத்துல கூட காலேஜுக்கு போறாங்க, படிக்கிறாங்க. இப்போ வக்கீல் படிப்பு படிக்கிறாங்கன்னா சிலரால் படிக்க முடியுது, கடைசி வரைக்கும் படிச்சு வக்கீல் ஆகுறாங்க. சிலர் வந்து பாதியில போயிடுறாங்க. சிலர் படித்து தேர்ச்சி அடைந்துடுறாங்க, சிலர் தோல்வி அடைந்துடுறாங்க. பிறகு சிலர் ஏதாவது குறைந்த பதவி அடைகிறாங்க. வக்கீல்ல கூட சாதாரணமா போயிட்டு அரைகுறையா படிச்சுட்டு ஏதோ சம்பாதிப்பாங்க. இதுவோ பெரிய பரீட்சை ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. அதே மாதிரிதான் இது வந்து நமக்கு வந்து இதுவும் ஒரு கல்வி மாதிரி தான். இது தேவதை ஆகிற கல்வியை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இது பெரிய பரீட்சைன்றது வாழ்க்கைக்கான கல்வி. இது வாழ்க்கையில தோத்துறக்கூடாது, வாழ்க்கையில தைரியத்தை இழந்துடக்கூடாது. அதுதான் இந்த முக்கியமான டெஸ்ட் பேப்பர். இதில் மிகுந்த தைரியம் தேவைன்றாரு. முக்கியமாக நிச்சய புத்திக்கான தைரியம் தேவைன்ட்டு பாபா சொல்றாரு. மாயை எப்படிப்பட்டது எனில் அவ்வப்போது நிச்சயம், அவ்வப்போது சந்தேக புத்தி உடையவராக ஆக்குறதுன்றாரு. இந்த மாயா என்ன பண்ணுதுன்னா, ஒரு நாளைக்கு நல்லா நிச்சய புத்தியோட இருந்தாலும் மறுநாளே சந்தேக புத்தி உடையவங்களா ஆக்குதுன்றார். படிப்பதற்காக நிறைய பேர் வராங்க சென்டருக்கு, ஆனால் சிலர் மந்த புத்தி உடையவராக இருக்கிறாங்க. வரிசை கிரமத்தில் தான் பாஸ் ஆகுறாங்க அல்லவா? செய்தித்தாள்களிலும் பட்டியல் வெளிவருகிறது. இதுவும் அதே போன்றுதான். இப்போ ஸ்கூல்ல கூட படிக்கிறாங்க, எல்லாரும் பாஸ் ஆகிறாங்களா? சிலர் மந்த புத்தி உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. அப்புறம் வரிசை கிரமமா ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அப்படிதான் பாஸ் ஆகுறாங்க. அது மாதிரிதான் இங்கேயும்ன்றாரு. படிப்பதற்காக நிறைய பேர் வராங்க. ஒரு சிலர் நல்ல புத்தியுடையராக, ஒரு சிலர் மந்த புத்தியுடையராக இருக்கிறாங்கன்றாரு. மந்த புத்தி ஆகி பிறகு ஏதாவது ஒரு சந்தேகத்துல வந்து விடுகின்றனர். நல்லா முரளி கேட்கறாங்க, திடீர்னு ஏதோ வந்து சந்தேகம் வந்துருது அவங்களுக்கு, அதோட விட்டுடுறாங்க. பிறகு மற்றவர்களுக்கும் கூட நஷ்டத்தை ஏற்படுத்திடுறாங்க. இவங்க மட்டும் கெட்டு போகாம எல்லாரையும் கெடுக்குறாங்க. அங்க ஏன் போறீங்க, அதை ஏன் கேக்குறீங்க, அதெல்லாம் கேட்டா அங்க இருக்கிற மாதிரியே மாத்திருவாங்க, இப்படி எல்லாம் சொல்லி மற்றவங்களையும் கெடுக்குறாங்க. இது இறைவனே நடத்துற யாகம். இதுல வந்து நம்ம கல்ல போட்டா நமக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்படும், இதெல்லாம் கடைசியில பிரச்சனையாகும்னு புரிஞ்சிக்காம செய்யறாங்க. சந்தேக புத்தி அழிவை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறதுன்றாரு பாபா. அவர்கள் உயர்ந்த பதவி அடைய முடியாது. அந்த மாதிரி யாரெல்லாம் பிகே ஆயிட்டு வந்து படிச்சுட்டு பாதியிலே ஓடிட்டு மற்றவங்களையும் கெடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் உயர்ந்த பதவி அடைய முடியாது. வருவாங்க சொர்க்கத்துக்கு, ஒரு வேலைக்காரன் வேலைக்காரி டிஸ்சர்வீஸ் பண்றதுனால வேலைக்காரரா ஆவாங்க.
நிச்சயமும் உள்ளது. ஆனால் முழுமையாக படிக்கவில்லை என்றால் தேர்ச்சி அடைவார்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நிச்சயம் இருக்குது. இருந்தாலும் சிலர் வந்து சரியா படிக்க மாட்றாங்க முரளிய. அப்ப பாஸ் ஆக மாட்டாங்கன்றாரு. புத்தி எந்த வேலைக்கும் உதவாததாக ஆகிவிடுகிறது. தாரணையும் ஏற்படுவதில்லைன்றாரு. நம்ம ஆத்மா என்பதை மறந்துடுறாங்க. அடிக்கடி நான் ஆத்மான்ற அதாவது உடல் உணர்வுலே இருக்கிறாங்க. நான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கெல்லாம் பரம்பிதா என தந்தை வந்து சொல்றார். தந்தை வந்திருக்கின்றார் என்பது குழந்தைகளாகிய நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப பாபாவே வந்துட்டாரு, அவர் தான் பாடம் எடுக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நிச்சய புத்தி உள்ளவங்களுக்கு தெரியும் கடவுள் வந்துட்டாருன்னு. சிலருக்கு அதிக தடைகள் ஏற்படும் போது அவர்களுக்கு சந்தேகம் வந்துருது. சிலருக்கு இந்த பிகே ஆன பிறகுதான் பிரச்சனை அதிகமா வரும். மாயா வந்து தடைகளை ஏற்படுத்தும், அவங்கள படிக்க விடாம பண்ணும், சென்டருக்கு போக விடாம பண்ணும். அதுல என்ன ஆயிடுறாங்க, அவங்க அப்படியே விட்டுறாங்க, படிப்பை விட்டுறாங்க, சந்தேகம் வர வந்துருதுன்றாரு. எங்களுக்கு இந்த சகோதரி மீது நம்பிக்கை ஏற்படவில்லைன்னா சொல்றாங்க. சிலர் இப்ப பக்தியில பாத்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு போனா அந்த கோயிலுக்கு போனான்ட்டு போயிட்டு அவங்க பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா உடனே அந்த கோயிலுக்கே போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இங்க சென்டருக்கு வராங்க, சென்டருக்கு வந்து யோகா பண்ணி கொஞ்சம் பிரச்சனை சரியாகணும்னு பாக்குறாங்க. சரியாகல, எதுவும் வாழ்க்கையில மாற்றம் இல்லைன்னா உடனே அதுல நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்படலைன்னா வரமாட்டாங்க. அது மாதிரி சொல்லி கொடுக்க பாடம் எடுக்கிற சிஸ்டர்ஸ் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்படிலாம் சில சில விஷயங்கள்ல சந்தேகம் வந்ததுனால நின்னுடுறாங்க. எங்களுக்கு இந்த சகோதரி மீது நம்பிக்கை ஏற்படலைன்னா சொல்றாங்க. அதாவது பாபாவுடைய அறிமுகமே இல்லை, கடவுள் தான் இந்த பாடத்தை எடுக்கிறாரு, அவர் தான் நமக்கு வந்து எல்லாத்தையும் மாத்துறாருன்றது தெரிஞ்சுக்காதவங்க இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுவாங்க. அட சகோதரி, எப்படி இருந்தாலும் நீங்கள் படிக்க வேண்டும் அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப பாபா நேரா வந்து கிளாஸ் எடுக்க முடியாது, அவர் கருவியா யாராவது சூஸ் பண்ணி அவங்க மூலமா தான் சொல்லிட்டு இருக்காருல்ல. ஆனா வந்து அது புரிஞ்சுக்கிறது இல்ல. கடவுள் இவங்க மூலமா, இவங்க ஒரு கருவி, நிமித்தம், இவங்க மூலமா கடவுள் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்காம அவங்க சகோதரி அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்ட்டு போயிடுறாங்க. அதனால சொல்றாரு பாபா, அவங்க எப்படி இருந்தாலும் நீங்க படிக்கணும் இல்லையான்றாரு. நம்ம வந்தது கடவுளுக்காக தான், அவர் சொல்ற பாடத்தை கேட்கறதுக்காக தான். டீச்சர் நன்றாக படிப்பிக்கவில்லை என்றால் கற்றுத்தருவதை விட விட வைக்க வேண்டும் என யோசிப்பாங்கன்னு சொல்றாரு. ஆனால் நீங்கள் படித்தே ஆக வேண்டும் இல்லையான்றாரு. இதுல யார் சொல்லி கொடுத்தா என்ன, நம்ம படிக்கிறது ஞானம் வந்து யார் கொடுத்ததுன்னா ஞான கடலுடைய ஞானம், சிவனுடைய ஞானம். அதை யார் சொன்னா என்ன, நம்ம கேட்க வேண்டியது. அவங்க சரியா எடுக்கல இவங்க சரியா எடுக்கலன்னா நினைக்க கூடாது. இது தந்தையினுடைய படிப்பாகன்ட்டு பாபா சொல்றாரு. கடவுளுடைய படிப்பு, இது படிக்க வைக்கக்கூடியவரோ சுப்ரீம் டீச்சர் ஆவார். சுப்ரீம் சோல் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறார். பிராமணிகள் கூட அவர்களுடைய ஞானத்தை கூறுகின்றனர் என்றால் கவனம் படிப்பின் மீது அல்லவா இருக்க வேண்டும்ட்டு சொல்றாரு. இப்ப யாரு அவங்க அவங்களுடைய ஞானத்தையா சொல்லிட்டு இருக்காங்க, அவர் சொன்னதை தான் எல்லாம் ரிப்பீட் பண்றாங்க. இதை பார்த்துதான் நம்ம படிக்கிறோம் இல்லையா. அவருடைய படிப்பு தானே, படிப்பின் மேல தானே கவனம் இருக்கணும். படிப்பின்றி தேர்வில் தேர்ச்சி அடைய முடியாதுன்ட்டு சொல்றாரு. படிக்கலைன்னா பாஸ் ஆக முடியாது, படிச்சாதான் தாரணையாகும். தாரணையானதான் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். ஒண்ணுமே நம்ம படிக்கல, உள்ளுக்குள்ளேயே எடுத்துக்கல, புத்தியில போட்டுக்கல, வாழ்க்கையிலயும் மாற்றம் அடையல, நடத்தை மாறலைன்னா கொஞ்சம் கூட பாஸ் ஆக முடியாதுன்றார். ஆனால் தந்தையிடம் நிச்சயம் துண்டிக்கப்பட்டது என்றால் படிப்பை விட்டு விடுவாங்க. அதாவது இந்த ஞானத்தை கடவுள் தான் சொல்றாரு, அவர் மூலமா நம்ம ஞானத்தை கேட்டுட்டு இருக்கிறோம், நம்ம தேவதை ஆக போறோம்ன்ற நிச்சயம் இல்லைன்னா படிப்பை விட்டுடுவாங்க. படிக்கும்போது டீச்சரின் மூலமாக பதவி கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற சந்தேகம் வருகிறது எனில் பிறகு படிப்பை விட்டுடுறாங்கன்னு சொல்றாரு. இப்படி கூட நம்மளால ஆக முடியுமா, மனுஷன் வந்து தேவதை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால படிப்பை விட்டுடுறாங்க, பிறரையும் கெடுத்துடுறாங்க. இவங்க மட்டும் கெடாம மத்தவங்களுக்கும் ஏன் அங்கெல்லாம் போறீங்க அப்படின்னு சொல்லி கெடுக்குறாங்க. நிந்தனை செய்வதனால் இன்னும் நஷ்டத்தை ஏற்படுத்துறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. மிகுந்த நஷ்டம் ஏற்படுது. ஒருவேளை இங்க யாராவது பாவங்கள் செய்தால் அவர்களுக்கு 100 மடங்கு தண்டனை ஏற்பட்டுவிடும் என தந்தை சொல்றார். அதனால பிகே ஆகாம இருந்தாலும் பரவாயில்ல, பிகே ஆயிட்டு இந்த மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணாம மற்றவங்களையும் ஃபாலோ பண்ண விடாம தடுத்தோம்னா 100% தண்டனை கிடைக்கும்னு பாபா சொல்றாரு. நிறைய பேரை கெட்டவர்களாக மாற்றுவதற்கு ஒருவர் நிமித்தமாகி விடுகின்றனர்ட்டு சொல்றாரு. அதாவது ஒருத்தவங்க போயிட்டு என்ன பண்ணிடுறாங்க, நிறைய பேரை கெடுத்து விட்டுறாங்கன்னு சொல்றாரு. யாரெல்லாம் புண்ணிய ஆத்மாக்கள் ஆகின்றார்களோ பிறகு பாவாத்மாக்களாக ஆகிடுறாங்க. பிகே ஆகி புண்ணியாத்மால ஆகிறாங்க. ஆனா அவங்களே தான் திரும்ப அந்த மாயா அவங்களுக்குள்ள பிரவேசமாகி அவங்கள தவறு செய்ய வைக்குது. அப்ப பாவாத்மாக்களா ஆகிறாங்க. இந்த படிப்பின் மூலமாக புண்ணிய ஆத்மாக்களாக ஆகின்றனர். மேலும் புண்ணிய ஆத்மாக்களாக மாற்றக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை தான். ஒருவேளை யாராவது படிக்க முடியவில்லை என்றால் கண்டிப்பாக ஏதாவது தவறு செஞ்சிருப்பாங்க, அதனாலதான் அவங்க படிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான் அதிர்ஷ்டம் அவங்களுக்குன்ட்டு புரிஞ்சுக்கணும். இல்லை என்றால் ஹார்ட் ஃபெயில் ஆகிடுறாங்கன்றாரு. யார் இங்கு வந்து மறுபிறவி எடுத்தார்களோ அவர்கள் பிறகு ராவண ராஜ்யம் சென்று மறுபிறவி எடுத்தவர் ஆகின்றனர் சொல்றாரு.
அதாவது பாபாட்ட வந்து பழைய பிறவி பிடிக்கலன்னு தான் இங்கே உள்ள நுழையிறோம், பிகேவாகிறோம். திரும்ப இங்கேருந்து போயிட்டு திரும்ப மாயாவோட ராஜ்யத்தில் போயிட்டு மறுபிறவி எடுக்கிறாங்கன்றாரு. அதாவது பாபா விட்டு போயிடுறாங்க. வைரம் போன்ற வாழ்க்கையை அமைத்து கொள்ளவே முடியாது. அந்த மாதிரி யார் பழைய உலகத்துக்கு போயிட்டாங்களோ அவங்களால வைரம் போன்ற வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாது. எப்படி ஏதாவது இருந்தாலும் அவங்க துவாபர யுகத்தில் தான் வர முடியும், இல்லை சொர்க்கத்துக்கே வந்தாலும் திரேதாயுகம் கடைசியில தான் வர முடியும். அப்ப வைரம் மாதிரி வாழ்க்கையெல்லாம் ஏற்படாது. மனிதர்கள் ஆர்ட் ஃபெயில் ஆகுறாங்க எனில் சென்று மறுபிறவி எடுக்கிறாங்க. இப்போ மனுஷங்க வந்து சாதாரணமா செத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட் ஒர்க் ஆகலைன்னா அந்த உடலை விட்டு ஆத்மா போயிட்டு வேற பிறவி எடுக்குது. இங்கு கூட நிறைய பேர் ஹார்ட் ஃபெயில் ஆயிடுறாங்க. பிகேவா இருந்து அவங்களால எதையும் ஃபாலோ பண்ண முடியல, அவங்க வந்து சரியா எதையும் நடைமுறைப்படுத்த முடியல அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில எந்த மாற்றம் இல்லைன்னா ஹார்ட் ஃபெயில் ஆயிடுறாங்க. அப்படின்னா போயிட்டு பழைய உலகத்துக்கு போயிடுறாங்க, கலியுக வாழ்க்கையை வாழ போயிடுறாங்க, அசுர சமுதாயத்தில் போயிடுறாங்க. இது உயிருடன் இருந்து கொண்டே இறந்து பிறந்த வாழ்க்கை. நம்மளுடைய இப்ப வாழ்க்கை என்னன்னா மர்ஜீவா வாழ்க்கை. அதாவது நம்ம வந்து உயிரோட தான் இருக்கிறோம், இந்த உடல்ல இருக்கிறோம், இருந்தாலும் இந்த பழைய பிறவில இருந்து இறந்துட்டு புது வாழ்க்கையை பாபா நம்ம கொடுத்துருக்காரு. இதே ஜென்மல் லீஸ் பிறவி மாதிரி கொடுத்துக்கிறாரு. ஆக்சுவலா நமக்கு வந்து ஆயுள் எல்லாம் நீட்டி வச்சிருக்கிறாரு. பிகே ஆனதுனால நம்மளோட நடத்தை, உணவு, உடை எல்லாத்தையும் மாத்திருக்கிறாரு. மாத்தி நம்மளை வந்து புது வாழ்க்கை மாதிரி நமக்கு கொடுத்துருக்குறாரு. புது அதாவது பாபா தான் நமக்கு அப்பா, பிரம்மா பாபா தான் அம்மா. இந்த மாதிரி நமக்கு ஒரு புது பிறவியை கொடுத்துருக்கிறாரு. இது உயிரோட இருந்து இறந்து பிறந்த வாழ்க்கை நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. புது உலகத்திற்கு செல்வதற்காக தந்தையினுடையவராக ஆகின்றனர். இப்போ எதுக்கு நம்ம பிகே ஆயிருக்கிறோம், பாபா உடையவராக இருக்கிறோம்னா சொர்க்கத்துக்கு போறதுக்காக. ஆத்மாக்கள் போகும் இல்லையா, ஆத்மாக்களாகிய நாம் இந்த சரீர உணர்வை விடும்போது இவர்கள் ஆத்ம உணர்வுடையவர் என்று புரிந்து கொள்வார்கள். இப்போ நம்ம என்னைக்கு நம்ம வந்து நம்ம உடல் உணர்வு எப்போ விடுறோமோ அப்போ எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க இவங்க வந்து ஆத்ம உணர்வுடையவர் ஆயிட்டாங்கன்ட்டு. நாம் ஆத்மாக்கள் வேறு பொருள், உடல் வேறு பொருள்ட்டு பாபா சொல்றார். உண்மையிலே நாம் ஆத்மா, நடிக்க வந்தோம். இந்த உடல் வேற, நாம வேற. ஒரு உடலை விட்டு மற்றொரு உடலை எடுக்கிறோம் என்றால் கண்டிப்பாக தனிப்பட்ட பொருள் அல்லவான்ட்டு சொல்றாரு. அப்ப எல்லாருமே சாகுறாங்கல்ல, சாகும்போது உடல் அழிஞ்சிருது. ஆனா ஆத்மா அந்த உடலை விட்டு வேற ஒரு உடல் போய் எடுக்குதுன்னா அப்ப கண்டிப்பா ஆத்மா வேற ஒரு பொருள் தானே. நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, நாம் ஆத்மாக்கள் ஸ்ரீமத் படி இந்த பாரதத்தில் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம எல்லாருமே பாபாவுடையவராகி பாபாவுடைய ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணி அமைதியை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம். உலகத்துல சொர்க்கம் வந்துட்டு இருக்குது. மனிதன்ல இருந்து தேவதை ஆகக்கூடிய இந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்றாரு. இதுவும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. சத் சங்கம் எதுவுமே கிடையாது. உண்மையானவர் என்ற ஒரே ஒரு பரமாத்மாவுக்கு தான் கூறப்படுகிறது. உலகத்துல நடக்கிறது எந்த சங்கமும் சத்தியமான சங்கம் கிடையாது. இங்கேதான் சத்தியமானவர், சத் சங்கம் இங்க. உண்மையானவர் சத்தியம் சிவம் சுந்தரம் சொல்றோம் இல்லையா, அவர் சிவன் தான். பரமாத்மாவுக்கு தான் அவர் சொல்லப்படுது. அவர் பெயர் சிவன் தான். அவர் சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்கின்றார். அப்ப சத்தியமானவர் சிவர்னா அவர் தான் சத்தியமான யுகத்தை ஸ்தாபனை பண்ண முடியும். அப்ப சத்தியமான படிப்பு இதுதானே. இந்த படிப்பை படிச்சுதான் தேவதையா ஆகுறாங்க, சத்தியமான யுகத்துக்கு போறாங்க. சத்தியுகன்றது சொர்க்கம், சொர்க்கத்துக்கு போறாங்க. கலியுகத்தின் ஆயுள் கண்டிப்பாக முடிவடைய வேண்டும்ன்றாரு. இந்த களி முத்தி போயிடுச்சுன்னா கண்டிப்பா அது முடிஞ்சிரும். முழு உலகத்தின் சக்கரம் எப்படி சுத்துது, இது சக்கரத்தின் படத்தில் தெளிவாக இருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நமக்கு சிஷி சக்கரம் படம் கூட நமக்கு பாபா டிரான்ஸ்ல போயிட்டு எல்லாம் வரைஞ்சி கொடுத்துருக்குறாரு. அதுல தெரியுது தெளிவா இந்த முழு உலகம் எப்படி தங்க யுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்ட்டு 4 பிரிவா சுத்துது. தேவதை ஆவதற்காக சங்கமத்தில் தந்தையுடனராக ஆகிறாங்க. தந்தையை விட்டு விட்டார்கள் என்றால் பிறகு கலியுகத்துக்கு போயிடுவாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது இப்ப நம்ம பிகே ஆகிறோம்னா சங்கமயுகத்துல இருக்கிறோம். பிகேல இருந்து நான் பிகே ஆயிட்டு பழைய வாழ்க்கையை வாழ போயிடறோம்னா நம்ம கலியுகத்துக்கு போயிட்டோம்னு அர்த்தம். பிராமணன் ஆவதில் சந்தேகம் வந்து விட்டால் சூத்திர குலத்தில் போயிடுவாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. பிறகு தேவதையாக முடியாது. நிறைய பேர் அந்த மாதிரி ஆயிருக்கிறாங்க. ஆரம்பம் பிகே ஆவாங்க, திரும்ப பழையபடியே பழைய உலகத்துக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு. அவங்களால அப்புறம் தேவதை ஆக முடியாதுன்றாரு. வேணா திரேதாயுகத்துல தான் வர முடியும். இப்போது சொர்க்கத்தின் ஸ்தாபனையின் அடித்தளம் எப்படி போடப்படுகிறதோ அவ்வாறே தான் அடித்தளத்திற்கு பிறகு திறப்பு விழாவும் நடக்கும் என பாபா புரிய வச்சிருக்கிறாரு. இப்போ வந்து அடித்தளம் ஃபவுண்டேஷன் போடுறாரு. ஒரு ஆளா நாத்து நட்டுட்டு இருக்கிறாரு. எல்லாரையும் கண்டுபிடிச்சி எங்கெங்க இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தத்தெடுத்து பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த அடித்தளம் எல்லாம் முடிஞ்ச பிறகு திறப்பு விழா நடக்கும்ட்டு பாபா நமக்கு புரிய வச்சுக்கிறாரு. இங்கே குப்தமாக இருக்கிறது. இங்க ஆனா என்ன நடக்குதோ அது யார் வெளி உலகத்துக்கு தெரியாது. நாம் சொர்க்கத்திற்காக தயாராகி கொண்டிருக்கிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள். பிறகு நரகத்தின் பெயரே இருக்காதுன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த சொர்க்கம் தயாராயிடுச்சுன்னா நரகம் அழிஞ்சிரும். கடைசி வரை எங்கே வாழ வேண்டுமோ அங்கே நிச்சயம் நீங்க படிக்க வேண்டும். நம்ம எங்க இருக்கிறோமோ அங்க அந்த வந்து நம்ம முரளியை படிச்சுட்டே இருக்கணும். முரளி படிக்கிற வரைக்கும் தான் உலகம் இருக்கும்.
முரளி கிடைக்கல, நம்ம படிச்சு முடிச்சிட்டோம், நம்ம தேவதை ஆகிற ஸ்டேஜுக்கு ஃபரிஸ்தாவா ஆயிட்டோம் அப்படின்னா உலகம் முடிஞ்சிடும், விநாசம் வந்துடும். பதித பாவனர் ஒரே ஒரு தந்தை தான் பாவனமாக நம்ம மாத்துறாரு. இப்போது குழந்தைகளாகிய நீங்க இந்த சங்கமயுகம் என புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நம்ம இருக்கிறது சங்கமயுகம், நம்ம கலியுகத்துல இருந்து வெளியே வந்துட்டோம். அப்போதுதான் பாபா தூய்மையாக மாத்த வராரு. புருஷோத்தம சங்கமயுகத்தில் மனிதர்கள் நரன்லேருந்து நாராயணாக மாறுகிறார்கள் என எழுதணும். இது உங்களுடைய ஈஸ்வரிய பிறப்புரிமை அதிகாரம் என்பதும் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதிகாரம் இருக்குது. நரன்ல இருந்து நாராயணா ஆகிறதுக்கான அதிகாரம் இருக்குதுன்னு எழுதணும். பாபா உங்களுக்கு தெய்வீக திருஷ்டி அளிக்கிறார், தெய்வீக பார்வையை கொடுக்கிறார், அதாவது ஆத்மாவா பார்க்க கற்றுக் கொடுக்குறார். நம்முடைய 84 பிறவிகளின் சக்கரம் எப்போது முடிய போகிறது என ஆத்மாவுக்கும் தெரிகிறது. நம்ம நிறைய பிறவிகள் நடிச்சு நம்ம வந்து இப்ப கடைசி பிறவில இருக்கிறோம். ஆத்மாக்களுக்கு பாபா வந்து தான் புரிய வைக்கிறார். ஆத்மா தான் படிக்கிறது, பரமாத்மாவே வந்து இந்த பாடத்தை எடுக்கிறார். ஆனால் தேக உணர்வு அடிக்கடி வரும். என்னதான் கடவுளே கிளாஸ் எடுத்தாலும் நமக்கு 63 ஜென்ம சம்ஸ்காரம் தேக உணர்வு அது அடிக்கடி வரும். ஏனென்றால் அரைக்கல்பமாக தேக உணர்வு நமக்கு இருக்குது இல்லையா, அதனால வரும். எனவே ஆத்ம உணர்வு அடைவதில் தாமதமாகிறது. என்னதான் கடவுளே கிளாஸ் எடுத்து மாத்திக்கிட்டு இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் மாறவே முடியல யாராலையும். ஏன்னா வந்து அது 63 ஜென்ம சம்ஸ்காரம், அதனால அது வந்து இருந்துட்டு தான் இருக்கும், அதுல லேட் ஆகுதுன்றாரு. தந்தை அமர்ந்திருக்கிறார், நேரம் கிடைத்திருக்கிறது. பிரம்மாவின் ஆயுள் 100 வருஷம் என்கிறார்கள், அல்லது குறைவாகவும் இருக்கலாம். பாபா பாருங்களேன், ஏதோ பாயிண்ட் எல்லாம் சொல்றாரு. நேரம் இப்ப கிடைக்குது, முயற்சி பண்ணுங்க ஆத்ம உணர்வு அடையறதுக்கு. ஆனா பிரம்மாவின் ஆயுள் 100 வருஷம் சொல்றாங்க, குறைவாக கூட இருக்கலான்றாரு. அப்ப ரொம்ப சீக்கிரமா வந்துருச்சு பொழுது. பிரம்மா போய்விட்டார் என்றால் ஸ்தாபனை நடைபெறாது என்பதெல்லாம் கிடையாது. பிரம்மா பாபா இருக்காருல்ல, அவர் வந்து சரினா வந்தாது ஃபரிஸ்தாவாகி மேலே போயிட்டார். அவர் போயிட்டாருன்னா ஸ்தாபனை காரியம் நடக்காதெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாரையும் உருவாக்கியிருக்காருல்ல, சேனைகள் இருக்கிறாங்க பிரம்மாவனுடைய. அதனால்தான் 1000 கைகள் காமிச்சிருக்காங்க பிரம்மாவுக்கு. அவருடைய ஹேண்ட்ஸ் இருக்கிறாங்க, ரைட் ஹேண்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட்ஸ், அவங்கள வச்சுதான் இப்ப காரியம் நடந்துட்டு இருக்குது. உலகம் ஃபுல்லா பிரம்மகுமாரிகள் இயக்கம் நடைபெறுது. ஏன்னா எந்த ஒரு தலைமை தலைமை செயலரோ யாரும் கிடையாது இந்த ஸ்தாபனை, இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு. ஏன்னா இதை நடத்துறதே கடவுள் தான், பிரம்மா மூலமா தான் நடக்கும். அவர் போயிட்டாருன்னா இது நடக்காதுன்னா கிடையாது. நீங்கள் சேனைகள் இருக்கிறீர்கள் அல்லவா, பாபா மந்திரம் கொடுத்து விட்டார், படிக்க வேண்டும். அவர் வந்து மந்திரம் கொடுத்துட்டாரு பாபா, எல்லாரையும் படிக்கணும்ட்டு. நம்ம படிச்சு நம்ம தான் வந்து சிருஷ்டியை மாத்தணும். சிருஷ்டி சக்கரம் எப்படி சொல்கிறது, இதுவும் புத்தியில் இருக்க வேண்டும், நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். இப்ப பாபாவை நினைக்கணும், ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைக்கணும். நினைவினால் தான் பாவங்கள் அழியும். பக்தி மார்க்கத்தில் எல்லாராலையும் விகர்மங்கள் நடந்திருக்கிறது. பக்தியில நம்ம என்னதான் பக்தி பண்ணாலும், ஒரு கோயிலுக்கு போனா யாராவது இடிச்சிட்டாங்கன்னா திட்டுவோம். அப்புறம் யாரையும் வந்து நல்லது கெட்டதெல்லாம் பார்க்க மாட்டோம். அவங்க என்ன கஷ்டத்துல இருந்தாலும் அவங்கள பேசி ஹர்ட் பண்ணுவோம். இதெல்லாம் தப்புன்னு சொன்னாலும் நமக்கு புரியாது. பக்தியில பாத்தீங்கன்னா கர்மாவை பத்தியே தெரியாது. இந்த கர்மா செஞ்சா இந்த பலன் வரும் அப்படின்லாம், அதெல்லாம் என்னதான் இருந்தாலும் எதுவும் அதெல்லாம் பயப்பட மாட்டாங்க. கடவுளே வந்து சொல்றாரு, இப்ப ஞானத்துல எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறாரு, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். பக்தியில அஞ்ஞானம் தான் இருக்குது, அதனால அங்க எல்லா பாவமும் நடந்துருதுன்னு சொல்றாரு. பழைய உலகம் மற்றும் புது உலகம் இரண்டின் சக்கரமும் உங்களுக்கு முன்பு இருக்கிறது. பழைய உலகம் ராவணராஜ்யம் ஒழிக, புது உலகம் ஞான மார்க்கம் ராமராஜ்யம் வாழ்க என நீங்கள் எழுதலாம்ட்டு சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு எடுத்து கொடுக்குறாரு பாயிண்ட். இந்த மாதிரி எழுதி போடுங்க. பூஜைக்குரியவராக இருந்தவர்களே பூஜாரி ஆகியிருக்கிறாங்க. கிருஷ்ணரும் பூஜைக்குரியவராக வெண்மையாக தான் இருந்தார் ஒரு காலத்துல, ஷியாம் சுந்தர்னு, அதனால தான் அவருக்கு பேர் சொல்றாங்க. அழகா இருந்த கிருஷ்ணரு கருப்பாயிட்டார், பிறகு ராவணராஜ்யத்தில் கருப்பாக மாறிட்டார். ஏன்னா அவர் பிறப்பிறப்பு சக்கரத்துல இருக்கிறாரு. சாஸ்திரத்துல கூட கிருஷ்ணர் ஒரு உடல்ல தான் காமிச்சிருக்காங்க. கடவுள் வந்து உடல் எடுக்கிறது இல்ல, கிருஷ்ணருக்கான உடல் இருக்கு. அப்ப அவர் கிருஷ்ணர் பிறப்பிறப்புல வராரு. இதை புரிய வைப்பது எளிதாகும். முதலில் பூஜை ஆரம்பமாகும் போது பெரிய பெரிய வைரத்தினால் ஆன லிங்கங்களை உருவாக்கினாங்க. ஃபர்ஸ்ட் துவாபர யுகத்துல உடல் உணர்வுல வரும்போது விக்ரமாதித்ய மகாராஜா அவர் தான் சோம்நாத் லிங்கத்தை கட்டினார். அவர் வைரத்தால லிங்கத்தை உருவாக்கினார். மிகவும் மதிப்புடையதாக இருந்ததுன்றார். ஏனென்றால் பாபா எவ்வளவு பணக்காரராக மாத்திருந்தார் அல்லவா. நம்மளை வந்து சொர்க்கத்திலேயே தங்க மாளிகையில தான் வாழ வச்சாரு. ஒன்னும் துவாபரயுகத்துல பாத்தீங்கன்னா ராஜாக்கள்லாம் அவ்வளோ செல்வந்தரா இருந்தாங்க. அதனாலதான் வைரத்தால லிங்கம்லாம் கட்டினாங்க. அதாவது பாரதம் தங்க குருவியா இருந்தது ஒரு காலத்துல. பாரதத்துலதான் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க கஜ்னி முகமதுலாம் வந்து இந்த சோம்நாத் லிங்கத்தை வந்து கடத்தி, அதாவது கொள்ளையடிச்சிட்டு போனாங்க வெளிநாட்டுக்கு. அந்த அளவுக்கு பாரதம் பணக்கார நாடா இருந்தது. ஏன்னா பாபா அந்த அளவுக்கு நம்மள பணக்காரரா ஆக்கியிருந்தார் அல்லவா. அவரே சுயம் வைரமாக இருக்கிறார் என்றால், ஆத்மாக்களையும் வைரம் போல மாத்துகிறார் என்றால், அவரே வைரமாக
உருவாக்கி வைக்க வேண்டும் அல்லவான்னு சொல்றாரு. இப்ப நம்மளை மாத்துறாருல்ல, உடல் உணர்வுல இருந்து வெளியே கொண்டு நம்மளை வைரமா மாத்துறதுனால அவருக்கு வைரத்தால தானே லிங்கம் செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. எப்போதும் வைரத்தை நடுவில் வைக்கிறாங்க. இப்ப இந்த நவகிரக அதாவது நவரத்ன மோதிரம் இருக்கும் இல்லையா, அதுல நடுவுல தான் வைரத்தை வைப்பாங்க. புஷ்பராகம் போன்றவற்றுடன் வைத்தால் அதற்கு மதிப்பில்லை. அதனாலதான் வைரத்தை நடுவுல வைக்கிறாங்க. இவர் மூலமாக 8 ரத்தினங்களின் வெற்றி மாலையின் மணிகள் உருவாகுறாங்க. இப்போ பாபா வைரம் மாதிரி, ஏன்னா எல்லாரையும் வைரமா மாத்துறாரு இல்லையா, அவரை நடுவுல வைக்கிறாங்க. அவர் மூலமா தான் இந்த 8 அஷ்ட ரத்தினங்கள் வெற்றி மாலையின் மணிகளா ஆகுறாங்க. அவரை நினைச்சு நினைச்சு அஷ்ட ரத்தினங்கள் உருவாகுறாங்க. அனைத்தையும் விட அதிகமான மதிப்பு வைரத்துக்கு தான். ஆனா எல்லாத்த விட அதிகமான மதிப்பு வைரத்துக்கு தான் சொல்றாரு. இதுதான் சிவபாபா நடுவுல இருக்கிறாரு. மற்றவர்கள் வரிசை கிரமத்துல உருவாகுறாங்க. நம்ம பாபா தான் உருவாக்குறாரு. அவரை பாடம் எடுத்து அவரை நினைக்க வச்சு ஞானம் யோகத்தின் மூலமா தாரணை பண்ண வச்சு சேவை பண்ண வச்சு அந்த 8 பேரை ரெடி பண்றாரு. அஷ்ட ரத்னங்கள் பாபா தான் அவங்கள உருவாக்குறாரு. இந்த விஷயங்கள் அனைத்தையும் பாபாவை தவிர வேறு யாருமே புரிய வைக்க முடியாது. இந்த மாதிரி ஞான விஷயங்கள் எல்லாம் உலகத்துல இதெல்லாம் மறைமுகமா நடந்துட்டு இருக்குது இல்லையா. இந்த அஷ்ட ரத்னங்கள் உருவாகிறது கடைசியா தான் தெரியும். 8 பௌர்ணமி நிலவு மாதிரி தெரியும். உலகத்துல ஆத்மாக்கள் ஆத்ம உணர்வுல இருப்பாங்க. லட்சுமி நாராயணன் 8 பேரு, அது பத்தாது 100 பேர் எக்ஸ்ட்ரா அவங்களும் ரெடி ஆவாங்க. அவங்க எல்லாருமே பௌர்ணமி நிலவு மாதிரி ஜொலிப்பாங்க கடைசியில. ஏன்னா பாபா நினைவுல அவங்கள ரெடி பண்றதே பாபா தான். அதனால இதெல்லாம் பாபா தவிர வேற யாராலும் புரிய வைக்க முடியாதுன்றாரு. படிக்கும்போது ஆச்சரியமடைந்து பாபா பாபா என்று சொல்றாங்க. பிறகு சென்று விடுகிறார்கள். ஆனா முரளி சில பேர் வராங்க, பிகே ஆகுறாங்க, சென்டருக்கு வராங்க, முரளி கேட்குறாங்க, ஆஹா ஆஹான்றாங்க. அப்புறம் என்னதான் சந்தேகம் வருதோ போயிடுறாங்க. சிவபாபாவுக்கு பாபா என்கிறார்கள் என்றால் அவரை ஒருபோதும் விடக்கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. பிறகு அதிர்ஷ்டம் என்கிறார்கள். பிறகு என்ன சொல்றாங்க, அதிர்ஷ்டத்துல என்ன இருக்கோ அதே தான் நடக்கும். யாருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லையோ பிறகு கர்மம் 100 மடங்கு தண்டனை அடையும்படி செய்கிறார்கள்னு சொல்றாரு. புண்ணிய ஆத்மா ஆவதற்காக முயற்சி செய்து பிறகு பாவம் செய்வதால் 100 மடங்கு பாவமாகி விடுகிறது. அதாவது நம்ம நான்-பிகே இருந்தாலும் பிகே ஆயிட்டு தப்பு பண்ணும்போது, ஏன்னா அந்த தெரிஞ்சே தப்பு பண்ணா சொல்லுவாங்க, தெரிஞ்சே தப்பு பண்ணக்கூடாது, தெரிஞ்சே தப்பு பண்ணனால 100% பாவம் ஆயிடுது. பிறகு இடையிலேயே நின்று விடுகிறார்கள்னு சொல்றாரு. இதை கேட்டவுடனே பாதியில போயிடுறாங்க. அப்ப என்ன பதவி அடைவாங்க? பதவியே அடைய மாட்டாங்க, வளர்ச்சியும் அடைவதில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. 100 மடங்கு தண்டனை சேருவதால் நிலைமை சத்தியமானதாக இருப்பதில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. யாரால் நீங்கள் வைரமாக மாறுகிறீர்களோ அவர் மீது ஏன் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட வேண்டும்? ஏதாவது காரணத்தினால் பாபாவை விட்டார்கள் என்றால் துர்பாக்கியசாலி என்பார்கள். எங்கிருந்தாலும் பாபாவை தான் நினைக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. நமக்கு சந்தேகமே வரக்கூடாதுன்றாரு. ஏதாவது ஒரு காரணத்தினால பாபாவே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா துர்பாக்கியசாலின்றார். அப்போதுதான் தண்டனையிலிருந்து விடுபட முடியும். அதாவது நீங்க எங்க போனாலும் பாபாவே நினைக்கணும், அப்பதான் தண்டனையிலிருந்து விடுபட முடியும். இங்கே நீங்கள் பதியத்திலிருந்து தூய்மையாவதற்காக தான் வர்றீங்க. கடந்த காலத்தில் ஏதாவது கர்மங்கள் செய்திருந்தால் சரீரத்தில் கூட எவ்வளவு அனுபவிக்க வேண்டியிருக்கிறதுன்னு சொல்றாரு. அதாவது நம்ம உடம்புல வர நோயெல்லாம் கூட நம்ம பண்ண கர்மா தான் காரணம்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது நீங்கள் அரை கல்பத்திற்கு இதுல இருந்து விடுபட வேண்டும். ஆனா பாபாட்ட வந்துட்டோன்னே நமக்கு எல்லா பிரச்சனையும் நோயும் வராது, ஆரோக்கியமா ஆயிடுவோம். அதாவது ஆரோக்கியமான உடல், செல்வம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். மனசு, ஆரோக்கியமான மனசு, உடல், மனம், பொருள் எல்லாமே நமக்கு ஹையஸ்டா சொர்க்கத்துல கிடைக்கும். அரை கல்பத்திற்கு நமக்கு கிடைக்கும். இப்போது உங்களை நீங்களே பார்த்து சோதித்துக் கொள்ளுங்கள். நாம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோன்ட்டு உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு சேவை செய்கிறோமா? லட்சுமி நாராயண் படத்தில் கூட மேலே உலகத்தில் அமைதியின் ராஜ்யம் இப்போது உருவாகி கொண்டிருக்கிறது என எழுதலாம்ட்டு பாபா சொல்றாரு. பாபா எப்படி எப்படிலாம் சேவை பண்ணணும்ட்டு ஐடியா கொடுக்குறாரு பாருங்களேன். நம்ம எந்த சேவை செய்யறோமான்னு செக் பண்ணோம். லட்சுமி நாராயண் படம் இருக்குல்ல, அது மேல எழுதுங்க, உலகத்துல அமைதியின் ராஜ்யம் இப்போது உருவாகிட்டு இருக்குதுன்ட்டு எழுதுங்கன்னு சொல்றாரு. இதுவே குறிக்கோளாகும்ட்டு பாபா சொல்றாரு. அங்கே 100% தூய்மை, சுகம், சாந்தி இருந்தது. அதாவது லட்சுமி நாராயணன் ராஜ்யம் பண்ணும்போது அமைதியான ராஜ்யம் இருந்தது. அங்க 100% தூய்மை, சுகம், சாந்தி இருந்தது. இவர்களின் ராஜ்யத்தில் வேற எந்த தர்மம் இருக்காது. ஒரு தர்மம் இருந்தா எந்த பிரச்சனையும் வராது இல்லையா. பல தர்மங்கள் இருக்கும்போது தானே சண்டை வருது. ஏன் கடவுள், உன் கடவுள், ஏன் தெய்வம், ஓன் தெய்வம்னு அடிச்சுக்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் இருக்காது லட்சுமி நாராயணன் ராஜ்யம் பண்ணும்போது. ஏன்னா ஒரே தர்மமா இருந்தது. ஏன்னா ஒரே வழியில நடந்தாங்க இல்லையா. இங்க சங்கமேகத்திலே எல்லாரையும் ஒரே வழியில நடக்க வச்சு அங்க சொர்க்கத்துக்கு கூட்டு போயிட்டு ஒரே தர்மம், ஒரே வழி, ஒரே ராஜ்யம் நடக்குது. அதனால அங்க சண்டையே இருக்காதுன்ட்டு சொல்றாரு. இப்போது இத்தனை தர்மங்கள் இருக்கிறது என்றால் அவை அனைத்தும் அழியும் அல்லவான்னு சொல்றாரு. ஒரு தர்மத்தை ஸ்தாபனை பண்ணனா மற்ற எல்லா தர்மத்தையும் அழிக்கணும் இல்லையா. அழிச்சாதான் ஒரு தர்மத்தை ஸ்தாபனை பண்ண முடியும். அதாவது அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை ஸ்தாபனை செய்வேன்ட்டு சொல்லியிருக்கிறாரு.
அப்ப இத்தனை தர்மங்கள் இருந்தா எல்லாத்தையும் அழிச்சு ஒரு தர்மத்தை ஸ்தாபனை பண்ண கடவுளே வந்துட்டார். புரிய வைப்பதில் மிகவும் புத்தி இருக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றார். இல்லை என்றால் தனது நிலைக்கேற்ப புரிய வைக்கிறாங்க. நிறைய பேருக்கு அவங்களுக்கு என்ன புரியுதோ அதை புரிய வைக்கிறாங்கன்றார். படங்களுக்கு முன்பு அமர்ந்து சிந்திக்க வேண்டும். இப்ப நல்லா யோசிக்கணும். நீங்க ஞானத்தை சரியா புரிய வைக்கணும் மற்றவங்களுக்கு. இப்ப படம் பாபா வந்து நிறைய படம் கொடுத்துருக்காரு இல்லையா, சிருஷ்டி சக்கரம், ஏணிப்படி, எல்லாத்தையும் உட்காந்து அதை முன்னாடி உட்காந்து யோசிக்கணும். இதுல இவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு, இதை எப்படிலாம் புரிய வைக்கிறதுன்ட்டு விளக்கங்கள் கிடைத்திருக்கிறது. புரிந்து கொண்டீர்கள் என்றால் புரிய வைக்க வேண்டும்ட்டு சொல்றாரு. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்றவங்க புரிய வைங்க. ஆகையால் பாபா மியூசியம் திறந்து கொண்டே இருக்கிறார். மதுபன்ல கூட மியூசியம், அப்புறம் டெல்லியில எல்லா இடத்துலயும் மியூசியம் திறந்திருக்கிறாங்க. சொர்க்கத்தின் வாசல் என்ற பெயர் கூட நன்றாக இருக்கிறது. அது டில்லி கேட், இந்தியா கேட் ஆகும். இதுவோ சொர்க்கத்தின் கேட் ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது நீங்கள் சொர்க்கத்தின் நுழைவாயில திறந்து கொண்டிருக்கிறீங்க. நம்ம ஒரு சென்டரா ஓபன் பண்றோம் இல்லையா, அது பேர் எல்லாமே சொர்க்கத்தினுடைய கேட்டு தான். ஏன்னா சொர்க்கத்துக்கு போற வழி இந்த சென்டர் தான். இங்க வந்து ஞான யோகம் பயின்றா சொர்க்கத்துக்கு போயிடலாம். பக்தி மார்க்கத்தில் புதிர் விளையாட்டில் குழம்புவது போல குழம்பி இருக்கிறாங்க. பக்தியில நமக்கு முக்தினா என்ன, ஜீவன் முக்தினா எப்படி போறது, எப்படி தப்பிக்கிறது, இந்த வாழ்க்கையை எதுக்கு வாழணும், போன பிறவில என்னவா இருந்தோம், அடுத்த பிறவி என்ன ஆக போறோம், எதுவுமே தெரியாது. யாரும் எதுக்கும் விடை கொடுக்காம புதிராதா பக்தி இருந்துச்சு இல்லையா. கோயில் கோயிலா சுத்தணும், எந்த ஒரு பாடம் கிடையாது. பிரச்சனை மேல பிரச்சனை தான் இருந்தது. குழம்பி தான் இருந்தாங்கன்றார். யாருக்கும் வழி கிடைக்கல. அனைவரும் மாயாவின் ராஜ்யத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள். பிறகு தந்தை வந்து விடுவிக்கிறார். எல்லாரும் மாட்டிக்கும் போது தான் கடவுளே வராரு, வந்து நம்மளை விடுவிக்கிறார். நீங்க குழம்புதெல்லாம் போதும், வாங்க உங்களுக்கு நான் சொல்றேன். இவங்கெல்லாம் யாரு, இந்த கோயில்ல இருக்கிறவங்க யாரு, இவங்களுக்கு ஏன் சிலை வச்சு வழங்குறாங்க, நான் யாரு அப்படின்னு, ஆத்மா யாரு, பரமாத்மா யாரு, எல்லாத்துக்கான விடையை சொல்லிட்டாரு. முக்தி, ஜீவன் முக்தினா என்ன, இந்த உடலை விட்டா நம்ம எங்க போறோம், பரந்தாமம், சொர்க்கம், எல்லாத்தினுடைய ரகசியத்தையும் நமக்கு சொல்லிட்டார். சிலருக்கு விடுதலை பெற விருப்பமே கிடையாது. பாபா என்ன செய்வார்? சிலர் வந்து மாட்டிக்கிட்டாங்க, பக்தியே பண்ணிட்டு கிடக்குறாங்க. அந்த மாயாவிலேயே பிடிக்குது அவங்களுக்கு, மாயாவிலே உழண்டு கிடக்கத்தான் பிடிக்குது. அவங்கள நான் என்ன பண்றதுன்றாரு. அவங்க ஒன்றும் பண்ண முடியாது, பாபாவால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க மாட்டிட்டு இருந்தாங்கன்னா அப்படியே மாட்டிட்டு தான் கிடக்கணும்ட்டாரு. சாகிற வரைக்கும் பக்தி பண்ணிட்டு செத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து மாயாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு முடிச்சிருவாங்க. ஆகையால் மிகப்பெரிய துர்பாக்கியசாலியை பார்க்க வேண்டும் என்றாலும் இங்கே பாருங்கள். பிகே ஆயிட்டு இன்னும் பழையபடியே வாழறாங்கன்னா அவங்களாம் துர்பாக்கியசாலின்ட்டு பாபா சொல்றாரு. யார் படிப்பை விட்டு விடுகிறார்களோ அவர்களே சந்தேக புத்தி உடையவராகி பிறவிக்கும் தன்னையே கொலை செய்து கொள்கிறார்கள்ட்டு பாபா சொல்றாரு. பாபா எப்பேற்பட்ட வார்த்தையில சொல்றாரு. அதாவது இங்க வந்துட்டு படிப்பை விட்டுட்டு போறாங்கன்னா அவங்க சந்தேக புத்தி வருது இல்லையா, அதனால அவங்க பிறவிக்கும் தன்னையே கொலை செஞ்சுக்கிறாங்கன்றார். அதிர்ஷ்டம் கெட்டு விட்டால் இவ்வாறு நடக்கிறதுன்றாரு. கிரகச்சாரம் பிடிப்பதால் வெண்மையாக மாறுவதற்கு பதிலாக கருப்பாக மாறிடுறாங்கன்றாரு. இந்த மாயா சொல் பேச்சு கேட்டுக்கிட்டு படிப்பை விட்டுட்டோம்னா வெண்மையாக ஆகிறதுக்கு பதிலாக கருப்பாயிரோன்றாரு. ஆத்மா குப்தமாக படிக்குது. இப்ப வந்து உடல் ஒன்றும் படிக்கல, ஆத்மா தான் இந்த காது மூலமா கேட்டுட்டு இருக்குது. இந்த குப்தமா பாபா நம்மள படிக்க வைக்கிறார். ஆத்மா தான் சரீரத்துல இருந்து எல்லாத்தையும் செய்யுது. ஆத்மா சரீரம் இல்லாம எதையும் செய்ய முடியாது. இந்த உடல் இருந்தாதான் ஆத்மாவால படிக்க முடியும். செத்து போயிட்டா எப்படி படிக்க முடியும்? சிலர் நினைக்கிறாங்க செத்துட்டு போய் முரளி படிக்கலாம்னு. செத்துட்டுலாம் முரளி படிக்க முடியாது. உடல்ல இருந்தாதான் முரளி படிக்க முடியும், காது இருந்தாதான் கேட்க முடியும். ஆத்மா சரீரம் மூலம்தான் எல்லாமே செய்யுது. சரீரம் இல்லாம ஆத்மாவால எதுவுமே செய்ய முடியாது. ஆத்மா என்று புரிந்து கொள்வதுதான் கடின உழைப்பு இருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறது தான். புரிஞ்சுக்கிட்டா எல்லாரும் கண்டிப்பா அந்த ஞானத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. ஆத்மா என்ற நிச்சயம் இல்லை என்றால் தேக உணர்வு வந்துருது சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சுப்ரீம் டீச்சரின் படிப்பு நம்மை நரனிலிருந்து நாராயணராக மாற்றக்கூடியதாகும். இந்த நிச்சயத்தோட கவனம் கொடுத்து படிக்க வேண்டும். படிக்க வைக்கக்கூடிய டீச்சரை பார்க்காதீங்க. யாரு சொல்றாங்க அவங்கள பார்க்காதீங்க. கடவுள் அவங்க மூலமா சொல்லிட்டு இருக்கிறாரு. அவங்கவுங்கள பார்த்துக்கிட்டு படிப்பை விட்டுறாதீங்க. கடைசி வரைக்கும் படிப்பு படிக்கணும். அதை யார் சொல்றாங்கலாம் பார்க்காதீங்கன்றாரு. 2வது பாயிண்ட், ஆத்ம உணர்வுடையவராவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறந்து வாழ்பவராக ஆகிவிட்டீர்கள் எனில் சரீர உணர்வை விட்டு விட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம இந்த உடல் நான் அல்ல, நான் ஆத்மான்றத அடிக்கடி முயற்சி பண்ணணும். உயிரோட வாழ்ந்துகிட்டே இறந்து வாழ கத்துக்கணும். அதுதான் பாபா டெய்லி சொல்லிட்டு இருக்காரு. உயிரோட இறந்து வாழ கத்துக்கங்க. அதுக்கு பேர் தான் மர்ஜீவா. சரீர உணர்வை விட்டுடுங்க, தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும். எந்த பாவகர்மமும் செய்யக்கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. வரதானம்.
சுயதர்சன சக்கரத்தின் நினைவு மூலமாக சதா சம்பன்ன ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடிய பெரும் செல்வந்தர் ஆகுக. யார் ஒருத்தவங்க சுயதர்சன சக்கரத்தை சுத்திட்டே இருக்காங்க, நான் அனாதியில ஆத்மாவா இருந்தேன், அப்புறம் தேவதையா நடிச்சேன், அப்புறம் எனக்கு தான் பூஜைக்குரிய சுரூபம் இருக்குது, நான் இப்போ வந்து பல பிறவிகள் கடந்து வந்து மனுஷனா இருந்து சாதாரண மனுஷன் ஆயிட்டேன், இப்போ பாபா என்ன வந்து செலக்ட் பண்ணி பிராமணனா ஆக்கியிருக்கிறாரு, இப்போ நான் பிராமன்லேருந்து ஃபரிஸ்தாவாகி சம்பூர்ணமாகி பறந்து திரும்ப பரந்தாமத்துக்கு போக போகிறேன். திரும்ப திரும்ப இந்த சக்கரம் சுழண்டுட்டே இருக்கு. இந்த சக்கரத்தின் நினைவு யார் இருக்குதோ அவங்க அப்படியே அந்த சம்பன்ன ஸ்திதியை, அதாவது தான் தான் அந்த சொர்க்கத்துல சம்பூர்ணமாயி நான் தேவதையா இருந்தேன்ற அனுபவம் செய்வாங்க. அந்த மாதிரி செய்யறவங்க பெரும் செல்வந்தரா ஆயிடுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பெரிய செல்வந்தர் யாரு? சிருஷ்டின் ஆரம்பத்துல இருந்தே நடிக்கிறவங்க தான் பெரிய பணக்காரவங்க. லட்சுமி நாராயணன் தான் உலகத்திலேயே பெரிய பணக்காரவங்க. அப்ப யார் இந்த சுயதர்சன சக்கரத்தை சுத்துறாங்களோ அவங்கதான் கண்டிப்பா பெரிய பணக்காரங்க உலகத்திலேன்னு சொல்லி பாபா வரதானம் கொடுக்குறாரு. யார் சதா சுயதர்சன சக்கரதாரியாக இருக்கிறாங்களோ அவர்கள் மாயாவின் அநேக வித சக்கரங்கள்ல விடுபட்டு இருப்பாங்க. ஏன்னா மாயா அவங்கள எந்த ஒரு சக்கரத்துலயும் பிடிச்சி இழுக்க முடியாது. ஏன்னா அவங்க சுயதர்சன சக்கரத்தை புத்தியில சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால மாயாட்ட மாட்ட மாட்டாங்க. ஒரு சுயதர்சன சக்கரம் அநேக வீண் சங்கல்பங்களை அழித்து விடும். நீங்க ஒரு தடவை சுயதர்சன சக்கரம் சுத்தினீங்கன்னா புத்தியில நிறைய பிரச்சனைகள் போயிடும். நிறைய பேஸ் தாட்ஸ் வருது இல்ல, இதாயிடுமோ அதாயிடுமோ, நாளைக்கு அது ஆயிடுமோ இதாயிடுமோ, இந்த மாயா வந்து தேவையில்லாத சிந்தனை, அவங்க இப்படி இவங்க இப்படி இதெல்லாம் கொண்டு வருது இல்ல. நீங்க ஒரு தடவை சுயதர்சன சகத்தை சுத்துங்க, நான் தான் தேவதையா இருந்தேன் அனாதியில, நான் பாபாக்கு பக்கத்துல இருக்கிற ஆத்மா, நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு நினைச்சு பாருங்க. அந்த மாயா ஓடிடும், அந்த வேஸ்ட் தாட்ஸே வராது. மாயாவே அது விரட்டி விடும். சுயதர்சன சக்கரம் மாயாவை கழுத்தை அறுத்துரும். அசுரனுடைய கழுத்தை அறுத்ததா சாஸ்திரத்துல காமிச்சிருக்காங்கல்ல, அசுரரோட கழுத்தை இருக்காது. இந்த மாயான்றது வேஸ்ட் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் கழுத்தை அறுத்துரும் இந்த சுயதர்சன சக்கரம்ன்றாரு. அதற்கு முன்னால் மாயா நிற்கவே முடியாது. அதாவது கிருஷ்ணர் சுயதர்சன சக்கரம் வச்சிருந்தாருன்னா அவருக்கு முன்னாடி பயப்படுவாங்களாம் எல்லாரும் நிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த மாதிரி சாஸ்திரத்துல காமிச்சிருக்கிறாங்க, அசுரர்கள் கழுத்தெல்லாம் அறுத்துரும் அந்த சுயதர்சன சக்கரம்ட்டு. உண்மையிலே ஒரு கடவுள் போய் யாராவது வன்முறை பண்ணுவாரா? கழுத்தெல்லாம் போய் அறுப்பாரா? கடவுள் அந்த மாதிரி செய்ய மாட்டார் இல்லையா? அது அந்த மாதிரி எதுக்கு காமிச்சிருக்காங்கன்னா, நம்ம இப்ப அந்த சுயதர்சன சக்கரத்தை சுத்தி சுத்தி நம்ம அந்த மாயாவை, நெகட்டிவ் தாட்ஸ், இந்த வேஸ்ட் தாட்ஸ் இதெல்லாம் அழிக்கிறோம். அதுக்காக தான் அந்த அந்த அசுர குணங்களை அழிக்கிறோம். அதை தான் அவங்க அசுரரை அழிச்சதா காமிச்சிட்டாங்க. அதனால இந்த சுயதர்சன சக்கரத்தை யார் ஒருவர் சுத்துறாங்களோ அவங்க முன்னாடி மாயா நிக்காது. சுயதர்சன சக்கரதாரி குழந்தைகள் சதா நிரம்பியவராக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன, அவங்க கவலையே இருக்காது. ஏன்னா நான் தான் தேவதையா இருந்தேன், நான் தான் கடந்து வந்துட்டேன், இப்ப பாபா என் கூட இருக்கிறாரு, எனக்கு ஏன் கவலைன்ட்டு இருப்பாங்க. அவங்க நிரம்பியவரா இருப்பாங்க, எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க. இந்த பிறவில கூட எந்த ஒரு கஷ்டத்துக்கும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா பாபா தான் சொல்லிட்டார்ல, உனக்கு 2 ரொட்டி கடைசி வரைக்கும் கிடைச்சிரும்ட்டு. அப்புறம் என்ன, நமக்கு நமக்கு தேவையானது பாபா கொடுத்துருவாரு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம போய் பிச்சை எடுக்க மாட்டோம், நம்ம கஷ்டமும் பட மாட்டோம். ஏன்னா ஆரம்பத்திலேயே நம்ம தேவதையா வாழ்ந்தவங்க, லட்சுமி நாராயணனா எழுந்தவங்கன்னா கடைசி பிறவி வரைக்கும், அவங்க சாகிற வரைக்கும் அவங்க கண்டிப்பா செல்வந்தரா தான் சாவாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவங்க சம்பன்னமா செல்வந்தரா பணக்காரனா தான் சாவாங்களே, சாவும் போது கூட. அதனால அதாவது பணக்காரன்றது எந்த ஒரு குறையும் இல்லாம சாவாங்க. அதாவது காசு பணம்லாம் சொல்லல, திருப்தியா இருப்பாங்க, திருப்தியா சாவாங்க. அதனால அவங்க எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க. சதா நிரம்பியவரா இருக்கிற காரணத்தினால ஆடாது அசையாது இருப்பாங்க. யாருன்னா சுயதர்சன சக்கரதாரி குழந்தை. யார் ஒருவர் சுயதர்சன சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருக்கிறாங்களோ புத்தியில, அவங்க சம்பன்னமாகி இருக்கிற காரணத்தினால வாழ்க்கையில அசையாம இருப்பாங்க. தன்னை செல்வ வளம் மிக்கவராக அனுபவம் செய்வாங்க. அதாவது என்ன கேட்டாலும் கிடைக்காத செல்வம் என்னன்னா இந்த கேள்வி செல்வம் தான். அதுவும் ஞான கடலே வந்து அந்த ஞானத்தை கொடுக்குறாரு. இது வந்து நிரம்புது, புத்தியில நிரம்புது இல்லையா? நமக்கு நம்ம தேடினவரே நமக்கு கழிச்சிட்டாரு. இதுக்கு மேல நமக்கு என்ன செல்வம் வேணும்? வாழ்க்கையில வேண்டிய செல்வம் இதுதான். கடவுளை தான் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க, அவரே நமக்கு அடிச்சிட்டாரு. மற்ற வேற இதெல்லாம் நமக்கு என்ன வரப்போகுது? நம்ம கூட எதுவுமே கூட வரப்போறது இல்லை இல்லையா? காசு பணம் சொத்து சுகம் எல்லாமே அழிய போகுது. அழியாத செல்வம் நம்ம வந்து ஆத்மா, நம்மளுடைய அப்பா பரம்பிதா பரமாத்மா. இதை தவிர வேற என்ன நமக்கு தேவை? அதனால தன்னை செல்வ வளம் மிக்கவராக அனுபவம் செய்வாங்க. மாயா காலி செய்வதற்கான முயற்சி செய்யுது. ஆனா மாயா நம்மள ஆத்மால சக்தி குறையறதுக்கான முயற்சி பண்ணுது. அழ வைக்கும், பயப்பட வைக்கும், டென்ஷன் ஆக வைக்கும், ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்மள காலி பண்ணிடலான்னு பார்க்கும். ஆனா அவங்க யார் வந்து சுயதர்சன சக்கரதாரியா இருக்கிறாங்களோ அவங்க சதா எச்சரிக்கையா எப்பயும் இருப்பாங்க, விழிப்புடன் இருப்பாங்க, சதா ஒளிரும் ஜோதியாக அவங்க இருப்பாங்கன்னு சொல்றாரு. எனவே மாயா அவர்களை எதுவும் செய்ய இயலாது. நீ என்னதான் பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எச்சரிக்கையா பாபா நினைவுல ஒளிரும் ஜோதியா, ஆத்மா ஒளிர்விடும் ஜோதியா இருக்கிறதுனால
மாயா அவங்களை எதுவும் செய்ய இயலாது. யாரிடம் கவனம் என்ற காவலாளி விழிப்புடன் இருக்கிறாரோ, இப்ப அட்டென்ஷன்றது ஒரு காவலாளி. அவங்க அந்த காவலாளி தூங்காம கண்ணு முழிச்சுக்கிட்டே இருந்தா அவங்க வந்து சதா பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப அட்டென்ஷனோட நம்ம ஆத்மா இருக்கும்போது நம்ம பயப்பட தேவையில்ல. நம்ம பாதுகாப்பா பாபாவோட நினைவுல பாதுகாப்பா எப்பவுமே இருப்பாங்க. யாருன்னா, யார் சுயதர்சன சக்கரதாரி சுத்திக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்கதான் பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு சொல்றாரு. புத்தியில ஓட விடணும் ஞானத்தை. ஸ்லோகன்: உங்கள் வார்த்தை அந்த மாதிரி சக்திசாலியாக இருக்க வேண்டும், அதில் சுப மற்றும் சிரேஷ்ட பாவனை நிறைந்திருக்க வேண்டும் சொல்றாரு. என்னதான் நடந்தாலும் சரி, வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும். 63 ஜென்ம பாவ கர்மங்கள் எல்லாம் நம்ம தலை மேல இருக்க சுமைகள்லாம் கர்ம கணக்கெல்லாம் செட்டில் ஆயிட்டே வரும். என்னதான் வந்தாலும் சரி, நம்மளோட வார்த்தை எப்படி இருக்கணும்னா அந்த மாதிரி சக்திசாலியா இருக்க வேண்டும். எல்லாருக்கும் சுப பாவனை சிரேஷ்ட பாவனை அதுல நிறைந்திருக்கணும்ன்றாரு. கெட்ட வார்த்தையை வாயில வரக்கூடாது, சக்திசாலியா இருக்கணும்ன்றாரு. அவ்யக்த சமிஞ்சை: இப்போது ஈடுபாடெனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள். சக்திசாலி நினைவுக்காக உண்மையான உளப்பூர்வமான அன்பு வேண்டும். இப்ப பாபா நினைக்கணும், சும்மா நானும் நினைக்கிறேன் சும்மா நானும் பாபா அதை வாயால சொல்றது, மன்மனா பாபா மன்மனா பாபா, நான் ஆத்துமா, அதெல்லாம் ஒரு சக்திசாலி நினைவே கிடையாது. உண்மையா உளப்பூர்வமான அன்பு வேணும், அப்பதான் பாபாவை நினைக்க முடியும். பாபா அப்படின்னு அந்த ஏழை மாத்தாஸ் இருக்காங்க பாருங்க, அவங்களால ஒண்ணுமே முடியாது, பாபான்னு கூப்பிடுவாங்க. அந்த உள்ளபூர்வமான அன்பு அவங்கள்ட்ட இருக்கும். உண்மையான உள்ளம் கொண்டவர்கள் வினாடியில் பிந்து ஆகி பிந்து ரூப பாபாவை நினைவு செய்ய முடியுன்றார். யார் உண்மையா பாபாட்ட உண்மையான உள்ளம் கொண்டவர்கள் இருக்கிறாங்களோ அவங்க ஒரு செகண்ட்ல புள்ளி ஆயிடுவாங்க. புள்ளி ஆயிட்டு பரந்தாமத்துல போய் பாபா கூட சந்திப்பு செய்வாங்க, அவங்கள நினைவு செய்வாங்க, பாபாவை நினைவு செய்வாங்க. உண்மையான உள்ளத்தினர் உண்மையான பிரபுவை திருப்திப்படுத்தும் காரணத்தினால பாபா எதுல திருப்தி அடைவார்? சத்தியம் சிவம் சுந்தரம், சத்தியத்துக்கு தான் கட்டுப்படுவாரு. சத்தியத்துக்கு தான் வந்து அவரு தலை குனிவாரு, அடி பணிவாரு. தலை குனிய மாட்டாரு, அடி பணிவாரு. சத்தியத்துக்கு தான் கட்டுப்படுவார். கடவுளே வந்து சத்தியத்துக்கு தான் கட்டுப்படுவார். அதனால உண்மையான உள்ளத்துலதான் திருப்திப்படுவாராம் கடவுள். அதனால சொல்றாரு, நம்ம பொய்யெல்லாம் பேசுறோம், பொய்யெல்லாம் சொல்றோம் அப்படின்னா கடவுள் கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவர் உண்மையானவர் இல்லையா? அதனால நம்ம பொய் பேசுறது அவருக்கு தெரிஞ்சிடும். அதனால சொன்னாலும் கரெக்டா சொல்லணும், நான் உண்மையா பாபான்னு நினைச்சேன் அப்படின்ட்டு. உண்மையான உள்ளத்தினர் உண்மையான பிரபுவை திருப்திப்படுத்தும் காரணத்தினால பாபாவின் விசேஷ ஆசீர்வாதங்களை பெறுகிறாங்க. பாபாவுக்கு தெரியும், இந்த குழந்தை என்ன நினைக்குது, இந்த குழந்தை எனக்கு கஷ்டத்துலயும் நினைக்குது, சந்தோஷமா இருக்கும்போது என்ன நினைக்குது, அது என்னை விட்டா இந்த குழந்தைக்கு யாருமே இல்லை அப்படின்னு பாபாவுக்கு தெரியும். அந்த உண்மையான உள்ளத்தினால பாபா வந்து திருப்தி அடையறதுனால நமக்கு விசேஷமா பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றாரு. இதன் மூலம் சகஜமாகவே ஒரு சங்கல்பத்தில் நிலைத்திருந்து ஜுவாலா ரூபத்தின் நினைவை அனுபவம் செய்ய முடியும். அப்ப நம்ம இந்த மாதிரி பாபாவும் நமக்கு பிளெஸிங்ஸ் கொடுக்க நம்ம என்ன ஆகும்னா, நம்ம சகஜமாகவே ஈஸியாகவே ஒரே நினைவுல நிலைச்சிருக்கும் போது நானு பாபா அப்படின்னு நினைக்கும் போது இந்த எரிமலை யோகத்தை நம்மளால அனுபவம் செய்ய முடியும். நமக்கே தெரியும், நம்ம அப்படியே நமக்கு அப்படியே சக்தி இறங்குறது தெரியும். அமிர்த வேலையில பாபா நம்மளே வந்து ஏதேதோ பிரச்சனையில இருந்தா கூட பாபா நமக்கு அவ்வளோ சக்தி கொடுப்பாரு. ஏன்னா நம்ம உள்ளபூர்வமா பாபான்னு கூப்பிடும் போது ஓடி வந்து நமக்கு சக்தி கொடுப்பாரு, ஆசீர்வாதங்கள் கொடுப்பாரு. சக்திசாலி வைப்ரேஷன்களை அவங்களால பரப்ப முடியும்னு சொல்றாரு. யார் ஜுவாலாரூப நினைவு அனுபவம் செய்யறாங்களோ அவங்க சக்திசாலியான வைப்ரேஷன் அவங்கள சுத்தி பரப்ப முடியும்ட்டு பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.